ஐயா வந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகிலே பக்தியின் மார்க்கமே சிறந்தது. ஆனால் உமது பணிவு மனதை கவர்ந்தது. தேவி சாமி, என்னுடைய ஆசை ஒன்று. என்ன சொல்? வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறாத வண்ணம் சென்று வாருங்கள் நாதா, வென்று வாருங்கள் என்று வெற்றி வாகை சூடி வழி ஊட்டி அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல, கணவனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை எவள் கூறாதவளோ அவள் தான் பெண்ணிலே உயர்ந்தவள். ஆகையாலே உன்னை எச்சரிக்கா சொல்றேன். என் விருப்பம் என்ன தெரியுமா? என்ன சாமி? இது நான் கண்ட சுகங்கள் போதும். இல்லத்துக்கு ஒரே ஒரு மகன் ஒப்பந்தம் இருக்கின்றான், அது போதும். இருந்தாலும் என் மனதில் ஆசை, அந்த ஆதிசிவனையே, அந்த ஆதிசிவனையே போக வேண்டாம். நம்மிடம் எதுவுமே இருக்கிறது, அனைத்து எல்லாமே இருக்குது சுவாமி. போக வேண்டாம் சுவாமி. எதுக்காக போறது தெரியுமா? எதற்காக? வேண்டிய உள்ளத்திலே உடலிலும் திறம் பெற வேண்டும்.
வேண்டும், வரத்தை பெற வேண்டும். அதற்காகத்தான் சுவாமி நம்மிடம் பொண்ணில்லையா பொருள் இல்லையா, நீ எதுக்காக சுவாமி போக வேண்டும்? எந்த வரமும் வேண்டாம் சுவாமி. வேண்டாம் போக வேண்டாம் என்று சொன்னேன். போவதா? ஆமாம். எல்லாரும் கொண்டு எழுத்துரை வாசித்தாலும் அவளும் உன் போன்ற பத்திரி பட்டியலே ஒருவள். தேவர் மூவரையும் குழந்தையை மாற்றி வைத்தாலே சதியால் சுயம். அவளும் உன் போன்ற பத்திரிகளே ஒருவள். அது மட்டுமல்ல, கணவனை கூடையே சுமந்து கொண்டு நிலையை சாபமே தலைக்கு வந்த போதும் கணவனே தெய்வம் என்று கணவனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறாமல் இருந்தாலே நலாயினி. அவளும் உன் போன்ற பத்திரி பட்டியலே அவளும் ஒருவள். அதோ பார்த்தாயா விண்ணிலே அருந்ததி தாழ்ந்த இனத்திலே பிறந்தாலும் உயர்ந்த இருப்பதற்கு காரணம் தன் கற்பு கணல். அப்படி இருக்கு ஒரு கணவனுக்கு எவள் ஒரு வார்த்தை மறுவார்த்தை கூறாமல் இருக்கின்றாலும் அவள்தான் உத்தம தெய்வம். இதையெல்லாம் அவளுக்கு பஞ்சனையிலே சொல்லி கொடுத்திருந்த போது மறுவார்த்தை என்ன? சுவாமி கோபப்பட வேண்டாம் சுவாமி. பெண்பதி என்று சொல்வார்கள். ஏதோ வாய் தவறி சொல்லிவிட்டேன் சுவாமி. என்னை மன்னித்துடுங்கள், ஐயனே மன்னித்துடுங்கள் சுவாமி. சீக்கிரம் வருவீர் ஜெயமகை இந்த வார்த்தை முதலிலே கூறியிருந்தார். உன் மனம் புண்படும்படி நான் நடந்து கொண்டு போயிடலாம். சரி, கணவன் அடித்த அடியும் அருவால் பட்ட காயமும் கடுகனவே மறந்து விடுவோம். ஆகையால் அதை மறந்து விடுவோம். அது மட்டுமல்ல, நான் அன்றாடம் பூஜிக்கக்கூடிய கடவுள் அந்த உமா மகேஸ்வரனை துதித்துக் கொண்டே இருப்பேன் அவரை காணும் வரை. அது மட்டுமல்ல, சென்ற கணவன் வீடு திரும்ப வரை நீ வணங்க வேண்டிய கடவுள் தெரியுமா? அந்த உமா மகேஸ்வரி அவரை துதித்துக் கொண்டே இரு. துன்பம் தொடரால் இன்பம் நாளுக்கு வளர்ந்து கொண்டே வரும். ஓம் சுவாமி கோபப்படாதீர்கள். சுவாமி எங்கேயாவது வெளியே சென்று வந்தார் நம்முடைய மகனுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வழக்கம் அல்லவா? அதை மறந்து விட்டீங்களே என்று சொல்லி நினைத்தேன் சுவாமி. அதன் மீது அந்த அளவுக்கு பாசம். சுவாமி தேவி, ஐயனே 8 திக்கிலும் சென்று தவறாது சிவபூஜை செய்யக்கூடிய மக்கள், சென்றிடலாம் சிறப்பு காணக்கூடியவன். சென்று இல்லத்துக்கு வரும்பொழுது நமது அன்பு மகன் ஆசை மகன் அங்கனுக்கு ஏதாயிலும் விளையாட்டு பொருள் கொண்டு ஒரு வழக்கம். இன்று சிலைக்கான கைலம் செய்தே பெருமனவே வந்துவிடப் போய் என்ற எண்ணம். ஆமாம் சுவாமி. உன் எண்ணத்தை புத்தைவே நமது மகனுக்கு பொருளை கொண்டு வருவேன். ஓ